ஹலோ விஜய் சார், தமிழக முதல்வர் அவர்கள். நான் ஒரு படித்த பட்டதாரி, எம்காம் முடிச்சிருக்கேன். அதுபோக டிசிஎம், டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இன்னும் சரியான ஒரு வேலை கிடைக்கல. இதுலேயும் நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எவ்வளவோ தடவை போராடி பார்த்துட்டேன், முடியலை. ஒரு சரியான வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் அதுக்கு பணம். இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, நல்ல இதாக ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினச்சேன். இதில் எனக்கு சொந்தமாக இருக்க ஒரு வீடு கூட கிடையாது, வாடகை வீடு. இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஏகப்பட்ட கடன்களை வாங்கி. இதில் ஏகப்பட்ட அறிவிப்பு வெளியிட்டீங்க, இலவசம் இலவசம் இலவசம். இலவசம் எல்லாம் நமக்கு தேவையா சார்? சொல்லுங்கள் சார். உங்கள் அமைச்சர்கள் வராங்க போகிறாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு இது கேட்டால் நோ கமெண்ட்ஸ். இந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கா சார் அமைச்சரானாங்க? எந்த அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும். எது கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ். இவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி தேவையா? இப்போ நான் இதை பேசுகிறேனே, இந்த வீடியோ வெளியிடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சட்ட நடவடிக்கை என் மேலே எடுக்கலாம், எடுங்க, பிரச்சனை இல்லை. ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன், இனியும் பரவாயில்லை. எங்கே பார்த்தாலும் போதை, மது, கஞ்சா அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு தானே சார், இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி தானே சார் நீங்கள் வந்தீங்க. அப்புறம் என்ன அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம்? அதை ஒழிக்க உள்ள வழியை பார்க்கணும். கஜானா காலி கடனில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தோம். எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக கடனில் தான் இருக்குது. அந்த கடனை எல்லாம் சரி கட்டி அதை கரெக்டான வழியில் கொண்டு போகணுன்னு தான் நீங்கள் ஒரு மாற்று வழியை ஏற்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. அதை செய்யணும். மறுபடியும் அவங்க மேலேயே பழியை போட்டுட்டு இருக்கிறது சரியில்லை. அமைச்சர்கள் சொல்கிறாங்க எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசாங்கம் அமைப்போம். இது எங்கேயாவது நடக்குமா? கண்டிப்பாக எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசாங்கம் நடக்குன்னு அந்த நாடு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் செல்வ செழிப்போடு நல்லா இருக்குது. அப்படி ஒரு ஆட்சியிலே நல்ல ஒரு திருப்தி ஏற்படுது. அப்போ உங்களை எதிர்த்து யாருமே போட்டி போட வரமாட்டாங்க, எதிர்கட்சியே இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தானங்க அது நடக்கும். எதிர்கட்சி ஒன்று இருந்தால் தான் நடக்கிற குற்றங்களை தட்டி கேட்பாங்க. அதுக்கு நீங்களும் அந்த குற்றங்களை நிவர்த்தி பண்ண முடியும். எதிர்கட்சியே இல்லாமல் ஏதாவது ஒரு இது நடக்குமா? எதாக இருந்தாலும் அதற்கு எதிர் திசைன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம போகிற திசை கரெக்டாக இருக்கும். வந்த உடனே 200 யூனிட்டு இலவச மின்சாரம்னு கையெழுத்து போட்டிங்க, ராயல் சல்யூட். அந்த இலவசன்னு சொல்லாமல் அந்த மின்சாரத்தை முதல்ல கரெக்டாக கொடுங்களேன், முடியுமா? வருஷம் 6 சிலிண்ட்ரு. ஒரு சிலிண்டர் புக் பண்ணி எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? கிடைக்குமா? அந்த ஒரு சிலிண்டர் கூட ஒழுங்காக வரலையே. காசு கொடுத்துதாங்க, இலவசம் வேண்டாம். புக் பண்ணது கரெக்டாக வரணும், கரண்டு கரெக்டாக வரணும், இலவசம் வேண்டாம். அதையாவது பண்ணுங்களேன். வாடகை வீடே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், நான் வாடகை வீட்டில் தான் இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் சொந்த வீடு கிடையாது. என் பேரில் ஒரு சின்ன அளவு கூட நிலம் கிடையாது. இலவச பட்டாவுக்கு எழுதி கொடுத்துட்டேன், என் வீட்டு மனைக்கு எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டேன். ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் துட்டு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இங்கே என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். இதை முதல்ல ஏதாவது நிவர்த்தி பண்ண முடியுமா? மாற்றுத்திறனாளியாலும் எனக்கு நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா? என் குடும்ப சூழ்நிலை, கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன், 3 பிள்ளைங்க வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? இதையெல்லாம் முதல்ல சரி பண்ணால் தான் எனக்கு உங்கள் மேலே ஒரு திருப்தியான ஒரு அபிப்பிராயம் உண்டாகும். இப்போவும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஆனால் உங்கள் அமைச்சர்கள் பண்ணுற இதுதான் தாங்க முடியலை. அவங்க எந்த இதில் துறையில் அமைச்சராக இருக்கிறன்னு அவங்களுக்கே தெரியல. டாஸ்மாக் கடையில் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலு 10 ரூபான்னு சொல்கிறாங்க. விசாரித்து பார்த்தீங்களா எந்த இடத்துல பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்காங்க?
ஒரு சில இடத்துல கொடுக்காங்க. இன்னும் அந்த ஸ்டிக்கர் பாட்டிலில் ஒட்டியிருக்காங்க. ஆனால் அந்த 10 ரூபா சிஸ்டம் கிடையாது. இது தெரியுமா? ஏகப்பட்ட கடைகளை அடைச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. எத்தனை கடைகளை அடைச்சிங்க? அந்த கணக்கு எந்தெந்த ஊர், அந்த கணக்கை முதல்ல கொடுங்க. கனிம வளம் கேரளாவுக்கு கடத்தல்னு சொன்னீங்க. தென்காசியில் ஏகப்பட்ட மணல் குவாரிகளை மூடிட்டேன்னு சொன்னீங்க. எந்தெந்த மணல் குவாரிகளை மூடினீங்க? அதை இனிமேல் திறக்கவே கூடாது, தற்காலிகம் கிடையாது, நிரந்தரம் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த மணல் குவாரி பேர்களையும் வெளியிடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிப்பேன். நன்றி. இனியும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. பேசினா ஏகப்பட்ட சட்டப்பூர்வ சிக்கல்கள் ஏற்படும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஏதாவது சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அடைஞ்சு எனக்கு சரியான ஒரு தீர்வு கிடச்சிச்சின்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லாமலே தமிழ்நாட்டு மக்கள் மொத்தம் அத்தனை பேருக்கும் நானே பிரச்சாரம் பண்ணுவேன். இது ஒரு சரியான முதல்வர் அப்படின்னு பார்ப்போம். பொறுத்திருந்து